கத்ரத்துல் மத்தர் வ கில்லத்துன் நபாத். கத்ரத்துல் மத்தர் வ கில்லத்துன் நபாத் அப்படின்னா என்ன? அதாவது மழை அதிகம் பெய்யும், ஆனா விளைச்சல் குறைவாக இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, லைஸத்தி ஸன, ஸனா என்றால் பஞ்சம், லைஸத்தி ஸன பி அல்லா தும்தரு, மழை பெய்யாமல் இருப்பதல்ல, அதாவது எனது பஞ்சம் வறுமைக்கான அந்த அதாவது பஞ்ச சூழல் என்பது மழை பெய்யாமல் இருப்பது அல்ல. வலாக்கின்ன ஸன, பஞ்சம் என்றால் என்ன தெரியுமா? தும்தரு, மழை பொழியும், வ தும்தரு, தொடர்ந்து பொழியும், வலா தம்புத்தல் அர்து வலா தும்பித்துல் அர்து ஷைஆ, இந்த பூமியிலிருந்து எதுவும் என்ன செய்யாது, விளையாது. அதுதான் பஞ்சம் பண்ணாங்க சொல்லுவாங்க. மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும், மழை கொட்டோன்னு கொட்டும், ஆனா விவசாயம் நடக்காது, விவசாய பூமிகள் என்ன செய்யாது, வெளியாகாது. இதுதான் பஞ்சமே தவிர மழை பொழியாமிக்குது அப்ப வறட்சி ஆயிட்டு இப்படின்றது அர்த்தம் அல்ல அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாருங்க இந்த செய்தி, இதுல வந்து மறுமை நாளுடைய சப்ஜெக்ட் வரல, ஆனா இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹமதுல வருது. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மழை அதாவது கடுமையாக பொழியும், அதாவது மழை வந்து அந்த மாதிரி பொழியும், ஆனால் பூமியிலிருந்து எதுவும் விளையாது. இப்படி ஒரு காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. மழை பொழியும், பூமியிலிருந்து எனது எந்த விதமான விளைச்சல் என்ன செய்யாது, வராது. மழை பொழிந்து கொண்டிருக்கும், விளைச்சல் வராது. இப்படி ஒரு காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. அப்ப மழை பொழியும் என்ற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலத்துக்கும் பொதுவாக சொல்றாங்க. மழை பொழியும். ரசூலுல்லாஹ் இன்னொருத்துல சொல்றாங்க, வலவுலல் அஷ்ஜாரு வல் பஹாயிம், இந்த மரங்களும் மிருகங்களும் இல்லைன்னா மழையே பொழிஞ்சிக்காங்க ரசூலுல்லாஹ். மழையே பொழிந்திருக்காது. அதாவது பொழிகின்ற மலைகளும் உங்களுக்காக என்ன செய்யல, பொழியல்ல. அல்லாஹு தஆலா பஞ்சத்தை உங்களுக்கு தந்துட்டு மிருகங்களையும் மரங்களையும் என்ன செஞ்சிடறான், காப்பாற்றி விடுகிறான் என்ற அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக 44வது செய்தியாக ஹஸ்ருல் ஃபுராத் அன் ஜபலின் மின் தஹப், அதாவது ஃபுராத் திஜ்லா, என்ன யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் சொல்லுவோமே, இந்த யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிக்கு அதை ஃபுராத் திஜ்லாண்டுவார்கள். ஃபுராத்னு சொன்னால் யூப்ரட்டிஸ், திஜ்லா என்றால் டைக்ரிஸ். இந்த ரெண்டு நதிக்கு என்ன செய்வாங்க, இந்த பேர் சொல்லுவாங்க அரபுல ஃபுராத் திஜ்லா. ஃபுராத் திஜ்லா, இதை பற்றி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இந்த செய்தி புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, உலகத்திலேயே எதிரிகளுடைய கண்களுக்கும் அதாவது மிகவும் கவனம் எதிரிகளுடைய கண்களாலும் மிகவும் கவனம் செலுத்தப்பட்ட ஒரு அடையாளம் இந்த அடையாளம் தான். என்ன தெரியுமா? மறுமை நாள் ஏற்படாது. ஹத்தா யஹ்சிரல் ஃபுராத்து அன் ஜபலின் மின் தஹப், அதாவது இந்த யூப்ரட்டிஸ் நதி இருக்கிறதே, இது வந்து அப்படியே வற்றி போய் தங்க பாலங்கள் வெளியாகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்று சொன்னாங்க. தங்க பாலங்கள், அதாவது என்ன சொல்ற, தங்க மலைகள் வெளியாகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்றாங்க. இதை வந்து என்ன தோண்டி எடுக்கிறதில்ல, தண்ணி வற்றிடும். வற்றினா என்ன செஞ்சிடும், அந்த பகுதி அப்படியே காஞ்சி போன பின்னால அதோடைய தங்கத்துடைய அந்த மலைகள்லாம் என்ன செய்ய விளங்க ஆரம்பிக்கும். இது வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. ஏற்படாது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யக்ததிலு நாசு அலைஹ், அதுக்காக வேண்டி மக்கள் சண்டை பிடிப்பார்கள். அந்த இடத்துல பெரும் சண்டையை என்ன செய்யும், நடக்கும். ஃபயுக்தலு மின் குல்லி மிஅத்தின் திஸ்அத்தும் வ திஸ்ஊன், ஒவ்வொரு 100லும் 99 பேர் கொல்லப்பட்டுருவாங்க. நடக்கிற யுத்தத்தில் ஒவ்வொரு 100லும் 99 பேர் கொல்லப்படுவார்கள். அப்படின்னா என்ன, அங்க மிஞ்சினதுக்கு அவ்வளவு சண்டை என்ன செய்யும், நடக்கும். ஒவ்வொரு 100லும் 99 பேர் கொல்லப்படும். 1000ல் எத்தனை பேர் மிஞ்சிடுவாங்க, 10 பேர். விளங்கிட்டானே, அவ்வளவுதான் மிஞ்சுவாங்க. 1000ல் 10 பேர் கணக்கு பார்த்துக்கங்க. அவ்வளவு பெரிய ஒரு யுத்தம் நடக்கும். ரசூலுல்லாஹ் அன்றைக்கு சொல்றது இன்னைக்கு எவ்வளவு பொருத்தம் சொல்லுவாங்க. வாளு கத்தியால 100க்கு 99 பேர் என்ன செய்யலாது, போகலாது. எதால போகலாம், இந்தியாவுடைய நவீன ஆயுதங்களால் என்ன செய்யலாம், அந்த மாதிரி போகலாம். அப்படி ஒரு பெரும் யுத்தம் நடக்கும். வயகூலு குல்லு ரஜுலும் மின்ஹும், நடக்கிற யுத்தத்தில் கலந்து கொண்ட பின்னால அங்க உள்ளவர்கள் என்ன பேசிக்கொள்வாங்கடா, லஅல்லி அகூனு அனல்லதி அஞ்சு, நான் மட்டும்தான் இதுல பொழைக்கணும், நான் தான் பொழைப்பேன் போல இதுல, அப்படின்னு நினைச்சுதான் அந்த சண்டையை நடக்க பண்றாங்க. அப்படித்தானே, 99 கொல்றதை பார்த்தாலும் 100ஆவதுக்கு நான் தப்பு வேண்டிய தான் வருது. அதான் மனுஷனுடைய வீக்கு. அடே 99 பேர் சாகுறான்ல, நானும் ஒரு ஆளா இருப்பேன்னு நினைவு வராது.
தப்புறானா நான் இருப்பேன் அப்படின்னு தான் அவனுக்கு சாவு வரைக்கும் அதுதான் விளங்கிட்டா. அந்த எண்ணம் வரும். அந்த மாதிரி ஒரு யுத்தம் என்ன செய்யும் அங்க நடக்கும். எதுக்காக நடக்கும்? தங்கத்துக்காக வேண்டி. எதற்காக வேண்டி? சாதாரண தங்கம் அல்ல, தங்க பாலங்கள், தங்க மலைகள் அப்படி வெளியாகும். அதனால யுத்தம் நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் ஹதரஹு ஃபலா யஅஹுத் மின்ஹு ஷைஆ, யாருக்காவது அதை எடுக்க சந்தர்ப்பம் கிடைத்தால் எதையும் எடுத்து விட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். ரசூல் என்ன சொல்றாங்க? தங்கம் ஹலால், ஃபுராத் நதியிலிருந்து வரக்கூடிய தங்கத்தை தவிர எடுக்க வேணாட்டாங்க ரசூலுல்லாஹ். ஃபலா யஅஹுது ஷைஆ ஃபலா யஅஹுது மின்ஹு ஷைஆ, அதிலிருந்து எதையும் எடுக்க வேணான்னு சொன்னாங்க. ஆனா ஒரு நாட்டுடைய டெவலப் அப்படி இப்படி அந்த மாதிரி யோசிச்சோம்னா அது எடுக்கிறதா நல்லது, விளங்கிட்டா. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யாரும் எடுத்து விட வேண்டாம். அப்படி சந்தர்ப்பம் கிடைத்தால், அந்த மாதிரி ஒரு காலம் வந்தால் யாரும் எடுத்து விட வேண்டாம். நீங்க சர்வ சாதாரணமாக இது சம்பந்தமாக எவ்வளவு கவனம் செலுத்தப்படுகிறது என்பதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்டா. இந்த ஹதீதை மட்டும் கொஞ்சம் அடிச்சு, இது ஒரு 5-6 வருஷமா இதான் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருந்தது. என்னது? தண்ணியை வத்த வச்சுட்டாங்க, வற்றி விட்டது என்றால் விளங்கிட்டா. தண்ணீர் வட்டி விட்டது, மறுமையினால் இப்போ கிட்ட நிற்கிது அப்படி என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க. ஒரு பெரிய குறிப்பாக ஹாரூன் யஹ்யாட அந்த டாக்குமெண்ட்ரியில் நீங்கள் பாருங்கள், தண்ணீர் அங்கே வற்றிக்கண்டு வருது, இங்கே வற்றிக்கண்டு வருது, ஒரு சின்ன ரடையாக காட்டி அப்படின்னு இந்த மாதிரி. அந்த அன்புள்ள சகோதரர்கள், ரசூலுல்லாஹோட செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி டிவி யூடியூப்பில் பார்த்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த டைம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் ஆஜராகிற அளவுக்கு வெளிப்படையாக எல்லாம் என்ன செஞ்சிடும், விளங்கிடும். இதுக்கு ஒரு குரூப் விளக்கம் கொடுத்தாங்க பாருங்க. இது பெட்ரோலை குறிக்கிறது, இது மசகு எண்ணெயை குறிக்கிறது அப்படின்னு ஒரு விளக்கம் என்ன செஞ்சாங்க, கொடுத்தார்கள். அப்ப பாருங்க, ஹதீஸ் என்னமோ இருக்குது, ஆனா ஹதீஸ் உள்ள சம்பந்தத்தை எதுக்கு போட்டு விளங்கப்படுத்துறாங்க? இங்க உள்ளது அங்கே என்ன செய்யும், வெளியாகும். அதைத்தான் இந்த செய்தி குறிக்கிறது. சோலையாக மாறுமெண்டா அதுக்கும் பெட்ரோல் தான், விளங்கிட்டானே. எதெல்லாம் வருது அதுக்கெல்லாம் பெட்ரோல். ஏன்னா அவனுக்கு இப்போ உள்ளதை பார்க்குறான், இதான் இருக்குது. அப்போ இதை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏன் இப்படி நம்ம மறுமை நாள் என்ற சிந்தனை வந்தால் என்ன நினைக்கணும்? ஒவ்வொரு மனுஷன் என்ன நினைக்கணும்? மறுமை நாள் நடக்கிற காலத்தில் நான் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கணும். அதான் ஒரு ஈமான் உள்ளவன் சிந்தனையாக இருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு என்ன ஆசை, என்ன நாளைக்கு மறுமை நாள் வரும்ன்றதை அப்படி அப்படி நினைக்கிறாங்க. சிலர் இந்த மாதிரியான சப்ஜெக்டுக்குள்ளே நீங்கள் இறங்கி போனீங்கன்னு சொன்னால், இப்படி கொஞ்சம் ஆய்வுகள் நடக்குது, அதனால் சொல்ல வரேன். இந்த செக்ஷனுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி இந்த 3 முன்னறிவிப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மஹதி, இந்த பின்னால் வரும் கஹ்தானி, ஜஹ்ஜா, இந்த முன்னறிவிப்புகள் நீங்கள் இறங்கி போனீங்கன்னா ஷைத்தான் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் தந்துட்டே வருவான். நாளைக்கு மறுமை நாள் வந்துடும் போலேன்னு அப்படி ஒரு ஃபீலிங் தருவான். மறுமை நாள் நாளைக்கு வந்துடும் போலிக்கின்ற எண்ணம் உங்களுக்கு வரது நல்லது. அது எப்போ ஒரு மூமெண்ட்டாக இருக்கணும். ஆனால் அது எதுக்காக வேண்டி வரக்கூடாது தெரியுமா? சும்மா ஒரு மனத்தியாலும் பேசுறதுக்காண்டி வரக்கூடாது. எது? நான் நாளைக்கு வரும் என்பதுக்கான ஒரு டாக்குமெண்ட்டை தயாரித்து வச்சுக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இது பேசுறதுக்காக அந்த ஆர்வம் வருது, சரியா? பேசுறதுக்காக வேண்டி இந்த ஆர்வம் வருது. எந்த அளவுக்கு சொன்னால், அந்த மறுமை நாள் சம்பந்தமான தேடுதலில் இந்த எப்படி போய், அதாவது இந்த ஈராக் போர் நடந்தது தானே, குவைத்துக்கடல, இதில் இப்போ அதாவது எண்ணெய் கிணறு 10 எரிஞ்சுது. இதுக்கு ஒரு ஹதீஸை தேடி எடுத்துட்டான். அது அந்த இடத்த சொல்ற மாதிரியே இருக்குது, இட்டு கட்டப்பட்ட செய்தி, அது வேற. ஆனால் அந்த பிரச்சனையை நேரடியாக ரசூலாங்க சொல்ற மாதிரி அது இருக்குது. அதுக்கு எந்த அளவுக்கு போனாங்கடா, பேசுறாங்க, ஆய்வுக்காக எங்கள்கிட்ட எல்லாம் பேசுறாங்க. அப்படின்னா ஒரு ஹதீஸ் இட்டு கட்டப்பட்டதாக இருந்து அது இன்றைக்கு நடந்தால் சகியாக்க முடியாதா? எப்படி? ஒரு ஹதீஸ் லைஃப் இட்டு கட்டப்பட்ட செய்தி, ஆனா நடைமுறையில் கண்ணு கூட அந்த செய்தி நடக்கிறத பார்க்கிறோம். அதை வச்சு அந்த ஹதீஸ் சஹியாகாதா? எந்த அளவுக்கு ஆகி போச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதா இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்டா இந்த ஹதீஸ் லைவ் ஆயிடுச்சு அந்த கவலை, இது பிரச்சனை. நம்ம இப்படி இந்த மாதிரி அணுகக்கூடாது. மறுமை நாள் அடையாளங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண் முன்னால விளங்குது இந்த அடையாளங்கள். சில ஹதீஸ்கள் வருகிறது, நம்ம 2 மாதிரி புரிஞ்சு கொள்ளலாம். தகாருபுஸ் ஸமான், காலம் நெருங்குதல் விஷயத்தில் கொஞ்சம் அப்படி புரிஞ்சு கொள்ளலாம். இந்த மாதிரியான தகாருபுல் அஸ்வாக், மார்க்கெட் நெருங்குற விஷயங்களில் கொஞ்சம் இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புள்ள ஹதீஸ்கள் வருகிறது. ஆனா இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெளிவா, தங்கம் என்ன செய்யும், அந்த நதியில வெளியாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யஹ்சிர் என்றா என்ன தெரியுமா? நம்ம தோன்றதை குறிக்காது. ஹசர அன் சாகி என்றா தண்ட கால் இருக்குது, இந்த கால் இந்த ஒரு ட்ரெஸ் ஒருவர் உயர்த்தினார்ண்டா கால் விளங்குமே, இதுக்கு ஹஸ்ர் என்று சொல்லுவாங்க. சரியா? நம்ம விளக்குற டைம்ல விளங்குறது இதுதான். தோண்டி பார்க்கறதுக்கு அது சொல்ல மாட்டாங்க, தோண்டி பார்க்கற ஹஃபர. இது ஹஸ்ரன்னு சொன்னா அப்படி தண்ணி வற்றி தானா என்ன செய்யும், அது வெளியே விளங்கும். அப்ப அது ஜபல் மின் ஸஹப் அப்படின்னா சாதாரண வற்றுதல் அல்ல, அது சாதாரண வற்றுதல் அல்ல.
அது ஒரு வித்தியாசமான முறையில் அது நடக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த செய்தி என்ன செய்கிறது, நம்மளுக்கு சொல்கிறது. இப்படித்தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இது மறுமை நாளுடைய அடையாளங்கள் உண்டு. அப்போ பெரும் யுத்தமே அதுக்காக வேண்டி நடக்கும் அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இது எங்க இருந்து ஆரம்பிக்குதோ அதையும் குறிக்கலாம். இது துருக்கி தான் அதனுடைய என்னது ஊற்றுக்கண், அதையும் குறிக்கலாம். ஈராக்குடைய பகுதி வரைக்கும் உள்ள இடத்தையும் குறிக்கலாம். அங்கேக்கு வேற பேரா இருந்ததுக்கு வேற விஷயம். ஆனா அதனுடைய ஓட்டத்தில் உள்ள எந்த இடத்தையும் இது என்ன செய்யலாம், குறிக்கலாம் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறார்கள்.